ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலு குலு குலோப் ஜாம். என்னடா இது குலு குலு குலோப் ஜாமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, யூஸ்வலான குலோப் ஜாம் தான். குலோப் ஜாம் பவுடரை வாங்கி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாத லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. அது கட்டி இல்லாத கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம போட்டிருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு குலோப் ஜாம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்க மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரவுண்டாக பால் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம். போடும்போதே பெருசாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு பாகு போடும்போது சக்கரை பாகில் போடும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடும்போதே கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரே ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. சுகர் கரைஞ்சாவே போதும். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ வறுத்து வச்ச குலோப் ஜாமையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ நாம் செஞ்சுருக்கிறது 4 ஹவர்ஸ் இல்லாட்டா 2-3 ஹவர்ஸ்லேயே நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆயில் ஊற்றி பால் ஊற்றுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.